ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 25 பார்க்கலாம். இது டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகே, இதில் எரர் 1 மாத்திரம் முதல்ல சொல்கிறேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக் ஆஃப் ₹78 வாஸ் நாட் போஸ்டட் இன் த லெட்ஜர். சரி, இப்போ டிஸ்கவுண்ட் காலம் கிரெடிட்னா என்ன அர்த்தம்? இது ப்ராஃபிட்டா லாஸா? அதுதான் முக்கியம். சரி, எப்படி என்ட்ரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் வந்திருக்கும். ஓகே, அப்போ டெஃபினட் 2 கேஷ் என்ட்ரி, கரெக்ட். தென் 2 டிஸ்கவுண்ட், அப்போ தான் கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் வந்திருக்கும். பிகாஸ் கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக், அதுதான் முக்கியம். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல 78, லெட்டஸ் இந்த இடத்துல வந்து 422ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ₹500. அப்போ யாருக்கு போயிருக்கும் 500? கரெக்ட், டு சப்ளையர் போயிருக்கும், டு ஏபிசி வெண்டார். சாரி, 2 இல்லை இந்த இடத்துல. ஸோ ஏபிசி அக்கௌண்ட் டெட்டார் 500, டு கேஷ் 422, டு கேஷ் டு டிஸ்கவுண்ட் 78. அப்படி இருந்தால்தான் த டிஸ்கவுண்ட் காலம், ஓகே, த டிஸ்கவுண்ட் காலம் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக். ஸோ கேஷ் புக்கில் போஸ்டிங் போடும்போது த டிஸ்கவுண்ட் போஸ்டிங் போல. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம என்ன என்ட்ரி போடணும்? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஸோ 2 டிஸ்கவுண்ட் கரெக்ட். ஓகேயா? 2 டிஸ்கவுண்ட் 78. ஓகே, சப்ளையர் டெபிட் பண்ணியாச்சு. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 78. கிளியர்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ₹78. இதுதான் being discount not posted, always rectified னு போட்டுங்க, rectified now. Okay, so again I repeat, discount column கிரெடிட்ங்கிறது வந்து ப்ராஃபிட் கிடையாது, அதாவது கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக்கில். ஓகே, ஸோ இப்படி தான் அந்த என்ட்ரி வந்திருக்கும். 2 கேஷ் 2 டிஸ்கவுண்ட். அப்போ கேஷ் லெட்ஜரில் கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் போஸ்ட் பண்ணல. ஓகேயா? தேங்க்யூ.